ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக. வெளியிலே காற்று மழை இருக்கிறது, போகும்பொழுது வரும்பொழுது ஜாக்கிரதையாய் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். திடீர்னு நீ மோசம், அவர் மோசம், இவர் மோசம்னு சொல்லி யாரை குறித்தும் சொல்லாதீர்கள். எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒருவரை கை நீட்டும் பொழுது அவர்களுடைய கை உங்களுக்கு நேராக வரும் என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இது கடினமான வார்த்தை. இப்படியே கீழே வாசித்து கொண்டு வந்தால் இந்த கடினமான உபதேசம் ரொம்ப பேருக்கு கஷ்டம்தான். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அது எப்படி கடினம் என்று சொல்லப்படுகிறது என்று கேட்டால், அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசியுங்கள். கடினமான பாதை, கடினமான உபதேசம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி ஓடக்கூடிய மக்கள் ஏராளம் பேர். பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கண்டுபிடிக்கணும், நம்ம போகிற பாதை ஜீவனுக்கு போகிற பாதையா அல்லாவிட்ட கேட்டுக்கு போகிற பாதையா? கேட்டுக்கு போகிற பாதை ரொம்ப விசாலம், ஈஸியாக நடந்துடலாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதை கொஞ்சம் இடுக்கமான வழி, நெருக்கமான வழி. ஆனால் அந்த நெருக்கமான வழியில் போன காரியம் என்னன்னு கேட்டால், அது ஒத்தையடி பாதை மாதிரி. எதிரிலிருந்து யாரும் வர முடியாது, நம்ம தான் போயிட்டே இருக்கணும். திரும்பியும் வர முடியாது. ஏனென்று கேட்டால் பின்னால் ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. அது முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். இந்த காலை வேளையில் கேட்டுக்கு போகிற வாசலை நாம் தெரிந்து கொள்ளாதபடி, இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்து கொண்டு, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதான கரங்களை நீட்டுகிறவர்களாயிராதபடி, நம்மை தாமே சோதித்து பார்த்து அறிந்து சரியான பாதையில் நடந்து ஜீவனை சுதந்திரித்து கொள்ள எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்டுக்கு போகிற வழியில் போகக்கூடாது, விசாலமான வழியில் போகக்கூடாது. நெருக்கமான வழியாக இருந்தாலும் ஜீவனுக்கு போகிற வழியில் நாம் நடக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். நாம் ஜீவனுக்கு ஏதுவான வழியில் நடப்போமா? பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் எங்களுக்கு தந்ததான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவனை நோக்கி நடக்கிறவர்களாய், ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் இடுக்கமும் நெருக்கமா இருந்தால் அதில் தைரியமாய் கடந்து சென்று நாங்கள் ஜீவனை அடைய உதவி செய்யும். எனக்கும் எங்களுக்கும் அப்படி ஒத்தாசைப்படும். நீர் அப்படி ஜீவனை நம்பியும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட சொல்லுகிறேன், தேவன் நமக்கு விசாலமான பாதை, சுலபமான பாதை வைக்கல. கடினமான பாதை வச்சிருந்தாலும் அது ஜீவனுக்கு ஏதுவான பாதை. அதையே பிடித்துக் கொள்வோம், ஜீவனை பெற்றுக்கொள்வோம், முடிவில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். God bless you abundantly today and every day. How? Again and again and again and again. God bless you. Amen.